இஸ்லாத்தில் மெஹந்தி நிகழ்வுகள் பொதுவாக திருமண விழாக்களின் ஒரு பகுதியாக கொண்டாடப்படுகின்றன. குறிப்பாக தெற்காசியா மற்றும் மத்திய கிழக்கு முஸ்லிம் சமூகங்களில் இது மணமகள் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு மகிழ்ச்சியான பாரம்பரிய நிகழ்வாக கருதப்படுகிறது. மெஹந்தி பற்றிய சில முக்கிய அம்சங்கள். மெஹந்தி இஸ்லாமிய மதத்தில் கட்டாயமான மதச் செயல்பாடு அல்ல, ஆனால் இது கலாச்சார மற்றும் பாரம்பரிய முக்கியத்துவம் வாய்ந்தது. மருதாணி அலங்காரம், அழகு, மகிழ்ச்சி மற்றும் புதிய தொடக்கத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. மருதாணி பயன்படுத்துவது இஸ்லாமில் அனுமதிக்கப்பட்ட ஹலாலான ஒரு செயலாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மருதாணியை மருத்துவ குணங்களுக்காகவும் அழகுக்காகவும் பயன்படுத்தியதாக ஹதீஸ்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆண்களும் பெண்களும் மருதாணியை பயன்படுத்தலாம், ஆனால் பெண்களிடையே இது மிகவும் பிரபலம். மெஹந்தி நிகழ்வு இது பொதுவாக திருமணத்திற்கு முன் ஒரு தனி நிகழ்ச்சியாக நடைபெறுகிறது. இதில் மணமகளின் கைகள் மற்றும் கால்களில் மருதாணி வடிவமைப்புகள் வரையப்படுகின்றன. இந்நிகழ்வில் பெண் உறவினர்கள், நண்பர்கள் கூடி பாடல்கள் பாடுவது, நடனமாடுவது, உணவு பரிமாறுவது போன்றவை நடைபெறும். இஸ்லாமிய எல்லைகள். மெஹந்தி நிகழ்வுகள் இஸ்லாமிய அடக்க நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உதாரணமாக, ஆண்கள் மற்றும் பெண்கள் தனித்தனியாக இருக்க வேண்டும், மஹ்ரம் அல்லாத ஆண்கள் பங்கேற்பது தவிர்க்கப்பட வேண்டும், மேலும் இசை மற்றும் நடனம் இஸ்லாமிய விதிகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும். மருதாணி வடிவமைப்புகள் பொதுவாக பூக்கள், இலைகள், வளைவுகள் போன்றவற்றை உள்ளடக்கியவை. இஸ்லாமிய நெறிகளின்படி உயிரினங்களின் உருவங்களை வரைவது தவிர்க்கப்பட வேண்டும். முடிவாக, மெஹந்தி நிகழ்வுகள் இஸ்லாமில் மத ரீதியாக கட்டாயமில்லை, ஆனால் கலாச்சார ரீதியாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளும் ஒரு அழகான பாரம்பரியமாகும். இது இஸ்லாமிய அடக்கம் மற்றும் நெறிமுறைகளை பின்பற்றி நடத்தப்பட வேண்டும்.